கொஞ்சமெல்லாம் மாறல. அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விஷயம், அதாவது கீழே இருக்கிற கடைநிலை இன்ஜினியர் அவர்ல ஆரம்பிச்சு அமைச்சர் வரைக்கும் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. இது ஏன் சார் சிக்னல் மாறி இருக்கு? இதுக்கு என்ன இது என்ன சொல்ல விரும்புறாங்க திமுக? அப்போ இந்த தாக்குதல் என்பது, இந்த பரப்புரை என்பது, அவரை குறிவைத்து செல்வப்பிரசனை மீது விமர்சிப்பது, குற்றம் சாட்டுவது என்பது, அல்லது அவர் பதில் கொடுப்பது என்பது, எது வினை எது எதிர்வினை என்று தெரியாமல் மாறி மாறி நடப்பது என்பது உள்ளபடியே யார் அதிகமாக இதை திட்டமிட்டு செய்கிறாங்க? திமுக கைதான் ஓங்கியிருக்கிற மாதிரி தெரியுது. ஓங்கியிருக்க மாதிரி தெரியுதே வேண்டாம். செல்வ பெருந்தகை செம்பரம்பாக்கம் ஏரியில் கொஞ்சம் தண்ணி தான் திறந்து விட்டீங்கனால அதை ஏங்க அதிகாரிகள் எங்களுக்கு செய்தி கூட சொல்லலை? ஏன்னா எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ அவர். எனக்கு மட்டும் இல்லை, திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளருக்கும் சொல்லலை, ஊராட்சி தலைவருக்கும் சொல்லலை. சொல்லியிருந்தா நாங்கள் கிராமங்களில் போய் கொஞ்சம் பிள்ளோட்டிகளை வெளியே கொண்டு வராதையே ஜாக்கிரதையாக வச்சுக்கிடுங்க, எதுவும் மழை தண்ணி வந்துட்டுன்னா வெளியே போக முடியலங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட்டதையே உணவு பட்டம் வேணும்னா உணவு பட்டம் தரோன்னு சொல்ல வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளான நாங்கள் தான். எங்களுக்கு செய்தி சொல்லக்கூடாதா? எங்கள் செய்தி கூட சொல்லாமல் ஏங்க இருக்கீங்க என்பதாகத்தான் கேட்டார் அவங்களுக்குள்ள. ஆமாம், இது யாரோ வெளியே எடுத்து போட்டுட்டாங்க, அவர் ஊடக சந்திப்பில் ஊடக நிருபர்களேன்னு சொல்லி போட்டு சொல்லலை, சரிதானா? அப்போ அவர் ஆற்றிய அந்த ஆற்றாமை, தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தியது என்பதற்கு அது வினையா எதிர்வினையா? எதிர்வினை தான் சார். ஓப்பனாகவே கேட்குறேன் சார், காங்கிரஸ் அணிமாற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? டெல்லியில் இருந்து அப்படி ஒரு செய்தி முதலமைச்சருக்கு, கழகத் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு வந்ததன் காரணமாகத்தான் இந்த வழிகாட்டல்களில் இங்கே மு.க. ஸ்டாலின் சொல்வதை அதிகமாக கேட்பாரா, கூட்டணி விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை சொல்வதை அதிகமாக கேட்பாரா, ராகுல் விசுவாசம் அதிகம் வைத்திருப்பாரா, தமிழகத்தின் திமுக முதலமைச்சர் விசுவாசம் அதிகம் வைத்திருப்பாரா என்ற கேள்விகள் மத்தியில் செல்வ பெருந்தகையை பற்றி ஒரு கருத்து வந்ததனால் அவர் அப்பப்போ கூட்டணி தீர்மானிக்க வேண்டியது அகில இந்திய தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரா இல்லையா? ஆமாம். அப்போ மேலிருந்து அப்படிப்பட்ட ஒரு காய் நகர்த்தல் வந்துவிட்டது என்ற செய்தி கிடைத்த பிறகு, அதற்கு பிறகு இங்கே மாநில தலைவரான செல்வ பெருந்தகை நமக்கு இதுவரை கை கொடுத்தவர், ஒத்துழைப்பு கொடுத்தவர், கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் இப்பொழுது அகில இந்திய தலைமை எடுக்கும் நிலைப்பாட்டுக்கு ஏற்றாற்போல் போகிறார். இதன் காரணமாக தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது செல்வ பெருந்தகை பெருசா விஜய குற்றம் சாட்டி பேசலையோ? இதையும் அதையும் ரிலேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. பெருசா எல்லாம் இல்ல, பேசவே இல்லை, பேசவே இல்லை. விஜயை குற்றம் சொல்லி பேசவே இல்லை.